ஜாமக்காரன் ஜெபம். இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம். எனக்கு அருமையானவர்களே, புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பியுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த வருடம் ஆசீர்வாதமாயிருக்கும். புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி 5ஆம் தேதி, ரயில் நிலையம், சென்னை. இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது. ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசன்னத்தில் இயேசுவின் வல்லமையினால் அனுபவியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பு நெஞ்சங்களே, உள்ளங்களே, உங்களை வரவேற்கும் அன்பு ஜாமக்காரன். இந்த புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் என்கிறதான 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. நம்முடைய பால் தினர் ஐயா அவர்கள் செய்ய இருக்கிறார். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, விளம்பரம். அருமையானவர்களே, புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பியுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் ஆசீர்வாதமாக ஜனவரி 5ஆம் தேதி 2025 செயின்ட் ஜார்ஜ் பள்ளிமைதானம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி, மெட்ரோ ரயில் நிலையம், சென்னை. லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது. ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசன்னத்தில் இயேசுவின் வல்லமையினால் அனுபவியுங்கள். இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம். அருமையானவர்களே, புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பியுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி 5ஆம் தேதி 2025 நேரம் மாலை 6 மணிக்கு. இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளிமைதானம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி, மெட்ரோ ரயில் நிலையம், சென்னை. இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது. ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசன்னத்தில் இயேசுவின் வல்லமையினால் அனுபவியுங்கள். உங்களுக்கு எதிராக இன்றைக்கு நிறைய பேர் எழுந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய பால் தினகரன் ஐயா இருக்கார்ல, அந்த ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, லைவ் டெலிகேஷன் இருக்காது. லைவ் டெலிகேஷன் இருக்காது சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த லைவ் டெலிகேஷன் இருக்காது? ஏன் அந்த ஜனங்கள் வந்து இயேசு அழைக்கிறார் என்கிறதான ஒரு ஊழியத்தை நேசிக்கிறார்கள்? அவர்களுக்கு ஒரு லைவ் டெலிகேஷன் கொடுக்கலாம்ல, ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் லைவ் டெலிகேஷன் கொடுக்க மாட்டேயா அப்படின்றார். அதுக்கு பைபிள்ல எனக்கு ஒரு வசனம் நல்லா நினைப்பது இருக்கு, எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம், அதுல பார்க்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம், அதுல பார்க்கிற போது நம்முடைய வேத வசனம் 7ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவன் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டுடைய கரம் யாரை தொடுகிறது? யார் மேல பிரியமா இருக்கிறார் அப்படின்னா, அவர் தேடுகிறதான ஜனத்தின் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அவர் தேடுகிறதான ஜனத்தின் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அந்த பிரியமா இருக்கிற ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவராகவும் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? யோசுவாவை நோக்கி, நான் உன்னோடு கூட என்ன செய்றேன்? இருப்பம்பா, மோசேயோடு கூட போல உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனா இதே பால் தினகரன் வரதான ஜனவரி 5ஆம் தேதி அவர் என்ன பண்றாரு? ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அது லைவ் டெலிகேஷன்லன்றாங்க. ஐயா, நீங்க சொல்றதான காரியங்கள் அனைத்து கிராமத்துக்கு ஜனங்கள் என்ன செய்ய முடியாது, உங்க இடத்துக்கு வர முடியாது. அந்த இடத்துல வந்து என்ன செய்ய முடியாது, அவங்க வந்துட்டு நிற்க முடியாது இல்லையா? அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கிறதான இந்த ஜனங்களுக்கு நீங்க சொல்றதான இந்த வார்த்தை அதிர்ச்சியா இருக்கிறது.
ஏங்கய்யா, அப்பா காலத்துலயும் சரி அல்லது வருஷம் வருஷம் சரி நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க. அதை நாங்க பார்த்து ஜோம் பண்ணுவோம். நம்ம வந்து கிராமத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வீடியோக்கள் நாங்க பார்த்து கிராமத்துல தான் செய்வோம், ஜோம் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணீங்க? நான் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? அதுக்காக ஜோம் பண்ணுமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ஜனவரி 5ஆம் தேதி நடக்க இருக்கிறதான இந்த வருஷத்துக்குரியதான ஒரு ஆசீர்வாத கூட்டம், ஆண்டவரே லைவ் டெலிகாஸ்ட் இருக்காது சொல்லி அது பாதுனர் ஐயா அவர்களே சொல்றாரப்பா, நீர் பார்க்கிறீர், அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணட்டும். அனைத்து கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கணும், அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கணும்ப்பா. திடீர்னு இவர் வந்து சொல்றாரு இந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆவான்னு சொன்னோன்னே எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுகிறது. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம்ப்பா? ஒரு விஷயம் உடைய கரத்தின் கீழாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா உடைய நாம் மகிமைப்படட்டும். ஏசப்பா உடைய கிருபை இருக்கட்டும். அளவில்லாத உடைய கிருபை ஊற்றப்பட வேண்டும் சுபிக்கிறோம். என்னத்தான் பிரச்சனை தெரியல ஆண்டவரே, வாழ்ந்தனருக்கு வந்ததான பிரச்சனைகள் 1000. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றே தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடியதான நல்ல மனுஷர், அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லைவ் டெலிகாஸ்ட் போடணும். அப்பதான் அநேக கிராமத்துல இருந்து இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் பாப்பாங்கப்பா. அவருடைய கிருபை ஒன்றே இருக்கட்டும்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அன்பு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன். ஆனா யோசுவாவோடு கூட இருந்தது போல, மூசையோடு கூட இருந்தது போல ஏன் எங்களோடு கூட ஆண்டவர் இருக்க மாட்டாரா? ஏன் இந்த பயம், ஏன் இந்த தயக்கம்? லைவ் டெலிகாஸ்ட் போடும் போது பட்டி தொட்டி கிராமத்துல எல்லாம் இருந்து பார்ப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்கல்ல. காலகாலமா நீங்க போட்டதான அந்த வீடியோவை ஏங்கயா போட மாட்டேன்னு சொல்றீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. அன்னைக்கு அப்படிதான் ஒரு காலத்துல ஆண்டுடைய வார்த்தை கேட்க முடியாத அநேக கூட்ட கூட்டமாய் போயிருந்தார்கள். அப்ப நீங்க நடத்துறதான மீட்டிங் நடத்துற இடத்துல ஒரு பெரிய டிராபிக் ஜாம் ஆகும். உன்னை சென்னையே எங்கதான் இருக்குன்னு சொல்லி சில பேருக்கு தெரியாது. நிறைய கிராமத்துல ஜனங்களுக்கு சென்னைன்னு என்பது தமிழ்நாடா அல்லது இந்தியாவா அல்லது சிங்கப்பூரான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மீட்டிங் வந்து நடக்கும், ஆனா லைவ் டெலிகாஸ்ட் ஆகும் சொல்றீங்க. இதை கேட்கிற போது எங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குது ஐயா. தயவு செய்து எங்களுடைய ஜாமக்காரன் ஜெபம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். பால் திரகரன் ஐயா அவர்களுக்கு, ஐயா தயவு செய்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நாங்களாம் உள் கிராமத்தில் நடக்கிறோம், எங்களுக்கெல்லாம் பைசா இல்லை, நாங்கள் எப்படி வந்து உங்களை பார்ப்பது? அந்த ஆராதனைகள் நாங்கள் எப்படி கலந்து கொண்டு அந்த பிளஸ்ஸிங்கை அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது? அப்போ நீங்க வந்து என்ன ஒரு பிரசங்கம் பண்ண போறீங்க, என்ன ஒரு ஆராதனை பண்ண போறீங்க, நாங்கள் எப்படி ஐயா நாங்கள் அதை வந்து பார்க்கறது? எங்களுக்கு ஒன்றும் புரியலையா. ஏன்னா அந்த காலத்துல மீடியாக்கள் இல்லை, டெலிவிஷன் இல்லை, எல்லாம் வந்து பார்த்தாங்க ஐயா. இன்னைக்கு எல்லா வசதி இருக்கிறது உங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு. தயவு செய்து ஐயா அவர்களே, எங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் வேணும். எங்களுடைய கோரிக்கை அதுதான். ஏன் என்ன நடந்ததுன்னு தெரியல, எல்லாம் குழப்பத்தில் இருக்கிறார்கள். குழப்பத்துக்கு காரணமே ஐயா நீங்க தான் ஐயா. தயவு செய்து நீங்க ஜெபிக்கக்கூடியதான அந்த ஆராதனை, அந்த மீட்டிங்கு எல்லா ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க என்று அன்புடன் கேட்கிறோம். அதனால கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். அப்ப ஏன் அந்த பயம் அப்படி பாத்தீங்கன்னா, அதுல ஸ்டெல்லா ரமலா வந்து பயப்படுறாங்க. பாருங்க அவங்க ஏன் பயப்படுறாங்க? இன்றைக்கு நிறைய பேர் எழுந்திருக்கலாம், உங்களை அழிக்கணும்னே அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். உங்க வேலையில உங்க மேல தப்பான குற்றச்சாட்டை போட்டு உங்களை வேலையில இருந்து அனுப்பணும் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட நேம ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு நீதியை செய்வார். சோ நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. இந்த எந்த இயருக்கு வந்துட்டும் இன்னும் என்னோட நீதி எனக்கு வரலையே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரமாக நீதியை செய்வார். என்ன காரியத்தெல்லாம் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ, ஆண்டவர் எல்லாத்தையும் உடைத்து போட்டு உங்களுக்கு வெற்றியை தருவார். கனத்தை நீங்க காண்பீர்கள், அதை பெற்றுக் கொள்வீர்கள். பொறாமை பிடித்த மக்கள், துர்க்குணரான மக்கள், நமக்கு விரோதமாக நம்மை மறுதலிக்கும் மக்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள்.
நன்றி அறியாத மக்கள் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். தைரியமாக இருங்கள். உங்களுக்கு துணை செய்வார், உங்களை தேற்றுவார். எப்படி? பகைஞர் வெட்கப்படும்படிக்கு ஆண்டவர் அனுகூலமான ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காண்பிப்பார். நியாயத்தையும் நீதியும் உங்களுக்கு செய்வார். தைரியமாயிருங்கள். உங்களுக்கு சீக்கிரமாய் நீதி நியாயம் செய்வார். விரைவில் செய்வார். உடனே செய்வார். பால்தரன் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரும் சொல்லும் போது யார் யார் அதிகமா இருக்காங்களா பிரச்சனை இல்லை, அங்க பாருங்க, துர்க்குணராய் நமக்கு விரோதமாக நம்மை மறுதலிக்கும் மக்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். நன்றி அறியாத பால்தரனை என்ன செய்யறாங்க, எல்லாம் மறுதளிக்கிறாங்களா. ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமா. ஏழையா இருக்கலாம், நீங்க துணி வாங்க முடியலையே, காசுல நினைக்கிற பரவாயில்ல, ஆண்டவர் உங்களோட இருக்காரு. அதுபோல உங்களுக்கு ஆண்டவரால் அலங்கரிக்கப்படுங்க போதும். பிள்ளைகளை அலங்கரி உட்கார்ந்து வாங்கன்னு சொல்லி எல்லாம் 4 பேர் உட்கார்ந்து ஆண்டவரை பற்றி தியானிங்க. ஆண்டவருடைய பிரசனத்துல கனிவோடு மகிழுங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். பொறாமை பிடித்த மக்கள், துர்க்குணரான மக்கள், உங்களுக்கு எதிராக இன்றைக்கு நிறைய பேர் எழுந்திருக்கலாம். உங்களை அழிக்கணும்னே பொறாமை பிடித்த மக்கள், சிறுமைப்பட்டவனுக்கு ஏழையா இருக்கலாம், நீங்க துணி வாங்க முடியலையே, காசுல நினைக்கிற பரவாயில்ல, ஆண்டவர் உங்களோட இருக்காரு. அதுபோல உங்களுக்கு ஆண்டவரால் அலங்கரிக்கப்படுங்க போதும். பிள்ளைகளை அலங்கரி உட்கார்ந்து வாங்கன்னு சொல்லி எல்லாம் 4 பேர் உட்கார்ந்து ஆண்டவரை பற்றி தியானிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல உங்கள் அன்பு சகோதரன் பால் தினகரன் உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள். ஏழையா இருக்கலாம், நீங்க துணி வாங்க முடியலையே, காசுல நினைக்கிற பரவாயில்ல, ஆண்டவர் உங்களோட இருக்காரு. அப்போ இன்னைக்கு காசு இல்ல என்று சொல்லி இருக்கிறதான ஜனங்களை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்கள யாரு நல்லவங்க கெட்டவன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம யாரெல்லாம் தேடி பார்ப்பது, நம்ம எங்கெல்லாம் போய் சூழ்ந்துக்கணும் சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் போயிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு வேத வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாலதரன் ஐயா அவர்களே, உங்களை நடத்துகிறவர் கர்த்தர், பிள்ளைகளை நடத்துகிறவர் கர்த்தர், அநேக நன்மைகளை கொடுப்பவர் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல ஏன் இந்த பயம் அப்படின்னா, இன்னைக்கு ஊழியம் பெருகிருச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சு, நல்லாதான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் எங்களுக்குள்ளாக ஒரு பயம், ஒரு கலக்கம் அப்படின்றத அந்த வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு எடுத்து போடுவார். ஏன்னா அவரு நல்லவராக தான் இருக்கிறார், நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக நிற்கிறதான யாரா இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் பால்திரன் ஐயா அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கூட இருப்பதை நம்ம என்ன செய்யணும், அறியணும், அறிந்து கொள்ளணும். அந்த அறிந்து கொள்கிற அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிற போது ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு ஆண்டு கொடுத்தாலும் ஒரு படிப்படியாக கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்க, உங்களுக்கு நன்றி இல்லாம மறக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி வேதத்துல நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு வேதனையா இருக்கிறது. பால்திரன் ஐயாவுடைய நன்றிகளை மறக்கிறதால ஜனங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நன்றிகள் என்ன செஞ்சுறாங்களா, மறந்துடுறாங்கன்னு சொல்லி அவரே சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அதனால இங்க பாருங்க, எப்படிப்பட்ட மக்களா, எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் சொல்றது அந்த வார்த்தையை பாருங்க, பொறாமை பிடித்த மக்கள், பொறாமை பிடித்த மக்கள், நமக்கு விரோதமாக நம்மை மறுதலிக்கும் மக்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். நன்றி அறியாத மக்கள் இருக்கிறார்கள். நன்றி அறியாத மக்கள் இருக்கிறாங்களா. ஆமே. அப்போ இவ்வளவு மனவேதனையில பேசக்கூடியதான ஒரு காரியம் என்ன, ஜீசஸ் கால்ஸுடைய அந்த லைவ் டெலிகேஷன் ஏன் இருக்காது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐயா. நாங்கள் அதுக்காக ஜாமக்காரன் ஜபத்துல உங்களுக்கான செய்யறோம், நாங்கள் ஜெபம் பண்றோம். ஏன்னா காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது, ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது.
இந்த நேரத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு வீடு வாங்கல, சொத்து வாங்கல, நான் காடு வாங்கல, ஏக்கர் கணக்குல தாங்க அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்றாங்க. ஆனா அவங்க மத்தியிலே ஆண்டவராகிய தேவனாய் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியா வைத்திருக்கிறார். அப்ப பால்தரன் ஐயா அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சொத்துக்களை ஏழைகளுக்கு ப்ராப்பர்ட்டியா என்ன செய்யலாம், எழுதி கொடுக்கலாமே. நிறைய காரியங்கள் இருக்கிறது, அது ப்ராப்பர்ட்டி என்ன செய்யலாம், வித்து ஏழை ஜனங்களை தாங்கலாமே, துணிகளை தரலாமே. இல்லாட்டி உங்களுக்கு பிளாட் என்ன செய்யலாம், பிளாட்டை போட்டு இந்த ஏழை ஜனங்களா அதை என்ன செய்யுங்க, நீங்க எதுவுமே சொல்லாமே. ஏன் சொல்ல முடியல? ஏழைகள் கொடுக்கலாமே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே. அப்பதான் ஆண்டவர் நேசிப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த போது தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்கல. அவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயம் இந்த உலகத்தில் இருக்குமானால், பொக்கிஷம் இந்த உலகத்தில் இருக்குமானால் உன் இருதயம் அது மேலதான் இருக்குன்னு சொல்லுகிறார். அப்ப நான் இங்கிருந்து நான் மறிக்க போகிற சூழ்நிலையில இவ்வளவு சொத்துக்கள் யாருடையது, அது யார் எடுத்துக்கொள்வான்ற அந்த அங்கலாய் போடுறதால சாவேன்னு தவிர, நான் வந்து கர்த்தருடைய பாதத்துல போற சொல்லி அந்த ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் எனக்கு இருக்காது. அப்ப வேத வசனப்படி ஆண்டு சொல்ற வண்ணமாக, ஐயா நான் வந்து இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறேன், அவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறாரு. அந்த போதுமானவரா இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை இந்த பூமியில தாயின் வயிற்றில் எப்படி உண்டாக்கினோ அதே போலதான் உன்னை இந்த பரலோகத்துக்கு வரும்போது நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். அதுக்கடையில அந்தஸ்து, காரு, பங்களா, கோடிக்கணக்கான சொத்துக்கள் இவையில எல்லாம் இருக்கிறது. இவையில் ஒன்றும் பரலோகத்துக்கு வராது. அதனால நீங்க பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிய என்ன செய்யுங்க, ஏழை ஜனங்களுக்கு கொடுங்க. அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. ஐயா ஒரு சகீவேன்ற ஒரு மனுஷன் வரி வசூல் பண்றவன் இயேசு கிறிஸ்து வான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணான், இறங்கி வருகிற போது தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். அவன் என்ன அறிக்கையிடுகிறான், ஐயா என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய வரி பணத்துல நான் அநியாயமா இதான் வாங்கினது உண்டானா அதை என்ன செய்யற நாளை தனியா கொடுத்துறல சொல்றான். அந்த மாதிரி ஒரு நீதிமான நான் பார்க்கலைங்க பைபிள்ல. அந்த வீட்டுக்கு ஆண்டு சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவன் ஆபிரகாமுக்கு குமாரன் சொல்லி சில வார்த்தைகள் சொல்லி வா சகீவேல் சொல்லி அழைத்து கொண்டு அவன் வீட்டுல போய் போஜனம் பண்ணதை பார்க்கிறோமே. அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்முடைய பால்தினகரன் ஐயா அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறாரா இல்ல காசோடு இருக்கிறாரா தெரியாது. ஆனா நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, எல்லோரும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அழுது புலம்பி எல்லாவற்றையும் அன்னைக்கு பவுல் இல்லைங்க அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய மனுஷனுடைய கால எல்லாத்துக்கும் முற்றிருந்து போல அதே போல எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கும் போதை கொடுத்து தேவனுக்கு முன்பாக நன்மையான ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி அவைகள் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவரை சார்ந்து வாழ்ந்து அந்த மனுஷனுக்காகவே செத்து பரலோகத்துல நீங்க போய் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதே என்னுடைய வாழ்க்கை. அதுக்கடையில் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை, லைவ் டெலிகாஸ்ட் இருக்கான்னு சொல்றீங்க. லைவ் டெலிகாஸ்ட் இருக்கான்னு சொல்றீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாக்குற போது. பாருங்க ஜனவரி 5ஆம் தேதி 2027 நேரம் மாலை 6 மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி, மெட்ரோ ரயில் நிலையம், சென்னை. இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது. ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான வரவை இயேசுவின் பிரசன்னத்தில் இயேசுவின் வல்லமையினால் அனுபவியுங்கள். என்ன அர்த்தம், லைவ் டெலிகாஸ்ட் இருக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா? எவ்வளவு வேதனையா இருக்கிறது. அன்பு பிரியமானவர்களே, பால்தரன் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? அந்த லைவ் டெலிகாஸ்ட் போட முடியாது, ஜெபம் பண்ணலாமா? அன்பு ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையினால நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய மகிமையினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல கூட ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால அந்த லைவ் டெலிகாஸ்ட் போடும்படியாக உங்களுடைய கிருபையினால மகிமையினால ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால நீங்கள் செய்விடுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கால வேலையில கூடப்பா நாங்கள் அவர் நினைக்கிறோம், பால்தரன் ஐயாவை நான் நினைக்கிறோம். அவருடைய சமூகத்துல இருக்கிறதான எல்லாம் பேக் பெயின், உடம்புல இருக்கிறதான அந்த முதுகு தண்டு வலி, ஆண்டவரே முட்டிக்கால் வலிகளை தகப்பனாய் ஆண்டவர் எடுத்துக்கூட வேணுமா சொல்லிக்கிறேன்.
குடும்பத்துக்கு சில மன வருத்தங்களை எடுத்து போடுவீராக, சில மனக்குழப்பங்களை எடுத்து போடுவீராக. பாலு தினகரன் என்கிறதான ஆண்டவரே சகோதரனுக்கு விரோதமாக எழும்புறதான அனைத்து பிரச்சனைகளிலிருந்து தகப்பன் விடுதலை தர வேண்டுமா சுபிக்கிறேன். ஆண்டவரே இன்கம் டேக்ஸ் சைடோ மற்ற எந்த ஒரு காரியம் வராதபடிக்கு ஆண்டவரே நீ பாதுகாத்து வேண்டுமா சுபிக்கிறேன். ஆண்டவரே இது கடைசி காலம், ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய நாமத்தை சொல்லி துதிக்க மட்டும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா சுபிக்கிறேன். உம்முடைய நாமம் மையப்படட்டும், ஏசு உம்முடைய கிருபை மையப்படட்டும். ஆண்டவரே இந்த லைவ் டெலிகாஸ்ட் போட உதவி செய்யும். அநேக கிராமத்தில் ஜனங்கள் இந்த லைவ் டெலிகாஸ்ட்ல பார்க்கும்படியாக உதவி செய்யும். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பால் தினகரன் ஐயா அவர்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். அன்பு பிரியமானவர்களே, இன்னைக்கு முக்கியமான ஒரு தருணத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் தர இருக்கிறார். அதனால என்ன செய்யுங்க, எல்லா நன்மையை பெற்றுக்கொள்ள எல்லோரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டு தியானித்து ஜெபம் பண்ணுங்க. முக்கியமா யோசுவா 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அப்ப யோசுவாவை கூப்பிடுறது போல இந்த ஜாமக்காரனை கர்த்தர் கூப்பிட்டு நான் மோசையோடு கொடுத்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதில் பார்க்கறதான எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக இன்று நான் என்ன செய்வேன், மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால கரங்களை தட்டி நன்றி செலுத்தி இந்த நாள்ல கூட உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி எங்களோடு கூட ஸ்பெண்ட் பண்ணதான ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு சகோதரி சகோதரனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாய். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன்.